இந்த பாலியல் குற்றம்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னா, இத தாங்க சொல்லணும். கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த தண்டனைய அவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து ரெட்யூஸ் ஆயி, அவங்களோட ஆண்மை தன்மை வந்து இழந்துருங்க. அந்த மாரி குற்றவாளிய நம்ம வேற ஏதோ தண்டிக்கும்போது, அவங்க வெளிய வந்து திரும்ப அந்த குற்றத்த பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவங்களுக்கு இந்த மாரி கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, அவங்களோட ஆண்மை தன்மை இழந்துரும். அவங்களே இந்த பாலியல் குற்றத்த திரும்ப பண்ணணும்னு நெனச்சா கூட, அவங்களால அத பண்ண முடியாம போயிரும். இந்த மாரி தண்டனை எல்லாமே சவுத் கொரியால, இந்தோனேஷியால, ஏன் பாகிஸ்தான்ல கூட இந்த தண்டனைய ஃபாலோ பண்றாங்க. ஆனா, இந்தியால இந்த தண்டனை இன்னமும் ஃபாலோ பண்ண முடியல. 2012ல டெல்லியில பஸ்ஸில ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் நடக்கும்போது இந்த மாரி ஒரு தண்டனை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. நெறைய பொலிட்டிக்கல் இஷ்யூனால அந்த தண்டனைய இன்னமும் நம்ம சட்டத்துல சட்டமாக்கப்படலைங்க. இந்த இன்ஃபர்மேஷன எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரி ஒரு சட்டம் இருக்கு. அது இந்தியால கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு தெரியும்.